ஃபேனோட இதா அந்த மாதிரி நைட்டில் அந்த பில்டிங்னா அது அங்கே தான் போயிது, அங்கே எதுவும் தெரியல, க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க. இங்கெல்லாம் வந்து பயப்படுவாங்க. அதேமாதிரி அந்த லாஸ்ட் போகிறதுக்கு அந்த ஏப்பம் பாரு அந்த கம்பம் வரைக்கும் போவாங்க. அந்த கம்பம் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் இங்கே இருக்க மாட்டாங்க, நல்லா உள்ள ஓடுவாங்க. ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம் மறுபடியும். ஆக்சுவலாக இந்த இடத்த வந்து ஆல்ரெடி இவர் வந்து எடுத்துட்டார். ஸோ அப்போத்துலேருந்து ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்காரு இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான இடம் இருக்குது, வந்து பாருங்கள். அதுவும் வந்து சிட்டி சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஆனால் அந்த இடத்த யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, யாரும் உள்ளவும் போக மாட்டாங்க. இந்த பகல் டைமில் இல்லீகலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி நைட் டைமில் இந்த ஏரியாவில் விசாரித்த வரைக்கும் யாருமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போக மாட்டாங்கன்னா, நிறைய சவுண்ட்ஸ்லாம் வந்து கேட்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பாருங்கன்னு சொன்னேன். நீங்களே எடுத்து எவ்வளோ நாள் இருக்கும் வந்து இங்கே இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும், 8 மாதத்துக்கு மேலே இருக்கும். அவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் கைஸ் வந்திருக்கேன். ஒரு 8 மாதம் கழிச்சு தான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. ஓகே, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளான்ஸ் வந்து உள்ளே போயிட்டு செக் பண்ணிடுறோம். ஏன்னா இவர் ஆல்ரெடி இங்கே வந்திருந்தப்போ உள்ளே வந்து பாம்புலாம் வந்து நிறைய ஓடிட்டு இருந்ததுன்னு சொன்னார். பாம்பு இருந்தது. சேம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போகும்போது லாஸ்ட் டைம்ஸ் வந்து ஒரு தம்பியை கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்துட்டு உள்ளே போகலான்னு பார்க்குறேன், பையன் ரொம்ப பயந்துட்டான் உள்ளே போகல. ஏன்னா மழை பெஞ்சு பில்டிங்கில் உடையிற மாதிரி இருக்குது. சேம் டைம்ஸ் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அங்கே பார்த்தீங்கன்னா, சில இடத்துக்குள்ளே போகும்போது நம்மளே அறியாமல் வந்து அந்த பேட் வைப்ஸ் கிட்ட வருது. அந்த பேட் வைப்ஸை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, சின்ன சின்ன ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு சவுண்ட், சம்மந்தம் இல்லாத சில சவுண்ட்ஸ்லாம் வந்து நம்மளை க்ராஸ் பண்ணும்போது பக்கத்தில் வரும்போது என்னென்னா நம்மளே அறியாமல் அந்த பயம் க்ரியேட் ஆகுது. சரி, அதனால் என்ன பண்ணேன்னா, சரி எதுக்கு நாம் போயிட்டு அந்தளவுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணாம் சொல்லி சிம்பிளாக நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவரை கூப்பிட்டது காரணமே இதில் ஃபுல்லாக டீப்பாக இதை உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம என்னென்னு பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக தான். அதுவே கூப்பிட்டு நியர்பை 1 இயருக்கு அப்புறம் வந்திருக்கிறாரு. நல்லா பில்டிங் இது வரைக்கும் உடையாமல் இருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டேன், இது வரைக்கும் டெமாலிஷன் பண்ணலையே அப்படின்ட்டு. ஸோ அதனால் உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். மழை வேற ஒன்று தூரிக்கிட்டே இருக்குது. எந்த சைடு வழி உள்ளே போகிறதுக்கு? எல்லாமே ஏறி தான் போகணுமா? இந்த சைடில் ஏறி போகலாமா? வாங்க, இப்படிக்கா ஏறுறேன். இப்படி ஏறலாம். ஐயோ கொடூரமாக இருக்குது. வேணாம் அப்படியே போங்க, பார்த்து குத்தி கிழிக்குது. இது உள்ளே தான் போயிட்டு வரணுமா? Oh my god. Hello. Fully abandoned guys. மொத்த ஏரியா ஃபுல்லாக அபண்டன்டாக தான் இருக்குது. என்ன கதவுலாம் இருந்து உடச்சி எடுத்துட்டாங்களா? இது என்ன டெக்னிங்க வச்சுக்கலாம். எப்போ
இந்த பில்டிங் எங்கடா தூக்க மாட்டுறதுக்கு இடம் இருக்குது? இந்த மாதிரியா? இந்த ஃபேனோட இதா? ஓகே. அந்த வீட்டில் 6 மணிலாம் சாத்திடுவாங்க. இங்கே சரக்கு அடிக்க வரவங்கலாம் வந்து சரக்கடை இங்கெல்லாம் உள்ளால வர மாட்டாங்க. அது ஒன்று இருக்குது பாருங்க ஸ்கூட்டி. அது வந்து ஈவினிங் டைமில் அந்த இடத்துல அங்கேயே வர மாட்டாங்க. 9 மணி வரைக்கும் தான் வருவாங்க, அதோட வர மாட்டாங்க. அப்போ இங்கே உள்ளெல்லாம் வந்து வராங்கல்ல, அதெல்லாம் பகலில் மட்டும் வருவாங்க. பகலில் மட்டும் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க மேலே. ஓகே. பகலில் மட்டும் தான், நைட்டில் வர மாட்டாங்க. நைட்டில் யாரும் வர மாட்டாங்க. இந்த வீட்டில் வந்து ஒருத்தவங்க தூக்கு மாட்டி இறந்துருக்காங்களாம், சூசைட் பண்ணியிருக்காங்களா இங்கே. ஓகே. இதுதானே அந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி வீடு தானே அது? ஓகே. அதனால் வந்து நைட் டைமில் யாரும் இங்கே ட்ரிங்க்ஸ் பண்ண உள்ளே வர மாட்டாங்க. எல்லாம் கீழே இருந்தே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்களாம். பகலில் மட்டும்தான் இங்கே உள்ளே வருவாங்களாம். எதனால இந்த ப்ராப்ளத்தாலையா? இந்த ப்ராப்ளத்தால் அதான் தூக்கு மாட்டி வந்துருக்காங்களா, ஏதாவது ஆகுமோ, சம்திங் ஏதாவது நடக்குமோ அப்படின்ற மாதிரி. இந்த பில்டிங் தானா? ஆமாம். சூப்பரில். இந்த சைட்லேருந்து அங்கே போட்டு வழி இருக்கா? டோர் இருக்குது இல்லையா? ஆமாம். கண்டிப்பாக. அதுதான் சரி நைட்டு வந்து பார்க்கலான்ட்டுருவேன். நைட்டில் வந்து பாருங்க இருட்டாக இருக்கும். இங்கேயும் அந்த லைட் ஆஃப் பண்ணுவாங்க கம்பெனி. இங்கெல்லாம் லைட் எரியாது. வீட்டில் 6 மணிலாம் எல்லாமே ஆஃப் பண்ணுவாங்க. 8 மணி வரைக்கும் லைட் எரியும். எரியாது. அந்த கம்பெனி லைட் இருக்கு. ஆமாம். அவங்களும் வந்து கீழே ஒரு லைட் எரியும் அவ்வளோதான். இங்கே பரவாயில்ல வராங்கல்ல. அதே தனி வீடு யாரும் எடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கேயோட லாஸ்ட்ல இருக்கு வீடு. ஆமாம். இந்த லாஸ்ட் வீட்டுக்குலாம் போயிட்டீங்கன்னா இது செத்துரும். யாரும் போக மாட்டோம். போகிறதுக்கே போய் ஏப்ப மாட்டாங்க. அங்கெல்லாம் யாரும் போயிருக்க மாட்டாங்க. நீங்க வேணா போய் பாருங்க. இங்கே விட அந்த பக்கம் பயங்கரமாக இருக்குன்றீங்களா? ஆமாம். ஆனால் இதுக்கு பக்கத்தில் வந்து வீடு இருக்குது சைடில். ஆனால் இந்த சைடில் வந்து எதுவுமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நல்லா இருக்குல்ல? பக்கத்தில் இருந்தும் உள்ளே வர்றதுக்கு யோசனை. ஆமாம். எப்படியா நைட்டில் அந்த பில்டிங்னா அது அங்கே தான் போயிட்டு அங்கே எதுவும் தெரியல க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க. இங்கெல்லாம் வந்து பயப்படுவாங்க. அதே மாதிரி அந்த லாஸ்ட் போகிறதுக்கு அந்த ஏப்பம் மரம் அந்த கம்பம் வரைக்கும் போவாங்க. அந்த கம்பம் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் இங்கே இருக்க மாட்டாங்க, நல்லா உள்ள விட்டுருவாங்க. எப்படி இருக்குது இருட்டாக? நீங்கள் நைட் வந்து பாருண்ணா இருட்டாக இருக்கணும். எதிர் விடுவோம் நான்லாம் தானே. அப்போ என்ன கண்ணாமூச்சி விளையாடுவாங்க யாரு கூட பேய் கிடையாது. அதுவே பெரிய இது முடிஞ்சு பார்த்தீங்களா? அது உள்ள போய் பார்த்துருவோம். இந்த பில்டிங்ல எங்கேயோ தூக்கு மாட்டினது இருக்குன்றாங்க. அது என்னன்னு எந்த இடம்னு பார்த்துட்டு வைப்போம். அதை பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு அதெல்லாம் கழட்டி போயிட்டாங்க. கட்டிட்டாங்களா? ஆமாண்ணா, அதெல்லாம் கட்டிடுவாங்க. அது இங்க இருக்க கூடாதுன்னு கேட்டாங்க. அது எந்த ஃப்ளோர்ல? செகண்டா தேர்ட் ஃப்ளோரா? அதானா அது ஏதோ வந்து ஏதோ ஒரு பில்டிங் அப்படின்றாங்க. ஓகே. அந்த பில்டிங்ல தான் அது. அப்ப என்ன பண்ணலன்னா முடிச்சிட்டு நம்ம அந்த லாஸ்ட் பில்டிங் தானே இவங்க சொல்றது டெரரா. ஆமா. அந்த இந்த இது இந்த ஸ்டார்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும். அப்ப அந்த லாஸ்ட் இருக்கிறது தான் மோசமா இருக்குன்றதுல அது அந்த பிளாக்ல உள்ள போயிட்டு பாப்போம். தம்பி கிட்டத்தட்ட அது உள்ள யாருமே போக மாட்டாங்கன்னு சொல்றாரு. கௌதம் கூட இருக்காரு. சேலஞ்ச் பண்ணி பார்ப்போம். சேலஞ்சா? வாங்க கீழே பார்த்து. பையன் எவ்வளவு தைரியமா உள்ள சுத்துறாரு. பேய் கூட சண்டை போட்டுங்க. பேய் கூட சண்டை போட்டுங்க. மேலையா? சரி பார்த்து. முதல் முறையா விளாகரை பார்த்துருக்கியா? கைஸ், இந்த தம்பியும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஸோ இவன் இந்த ஏரியாவில் தான் இருக்கான். இவன்கிட்ட கேட்டேன். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே வந்து நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து இவரும் தம்பி சொன்னார். உங்கள் பேர் ப்ரோ? விஸ்வநாதன். உன் பேர்? சஷ்வந்த் பிரேம். பிரேமா? ஓகே, ஷார்ட்டாக பிரேம்னு சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே எல்லோரும் வந்து நாங்கள் 2 பேர் வந்தோம். ஸோ இப்போ 4 பேராக சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அண்டு இங்கே உள்ளே வந்த பிறகு தான் வந்து ஒரு
முக்கியமான ஒரு சம்பவத்தையே சொன்னான் தம்பி. யாரோ வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்காங்களாம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் நைட் டைமில் வந்து இங்கே யாருமே உள்ளே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லையா. வெளியில் இப்போ நம்ம பைக் பார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல தான் வந்து எல்லோரும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்களாம். அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நைட்டு ஏன் வெளில யாரும் வரதில்லைன்னா லைட்டு வந்து அதிகமாக கிடையாது. ஸோ அதனால் வந்து யாருமே இங்கே வெளியே வந்து நடமாடுறது கிடையாது. எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடி எல்லாமே வளர்ந்துருக்கனால இந்த பாம்பு தொல்லைகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் இருக்கா. ஸோ அதனால் வந்து யாருமே வந்து நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யாரும் வர்றதில்லை வெளியே. அண்ட் முக்கியமாக இந்த இடத்த யாருமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது. என்ன இருக்கும்? ஸோ இந்த இடத்துக்கு நைட்டு வந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். மொட்டை மாடியில் பேய் மூளையில் ஒட்டிக்கிட்டு இருக்குமா? சூப்பர். சரி நைட்டு வரப்போ வரியா கூட பேய் இருக்கா இல்லையான்னு பார்த்துருமா? ஏன்? இங்கே ஒரு வீடு இருக்கு. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. வவ்வால் சத்தமாக இல்லையே, ஏதோ தகரத்தில் ஏதோ கட்டின மாதிரி சவுண்டு. குட்டி விளாகர் இவர் தான் பார்த்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இந்த சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போனீங்கன்னா உங்களுக்கு வயிறு வலிக்கும். சூப்பர். இங்கேருந்து இங்கே பார்த்துட்டு எனக்கு பயமா இருக்கு. இந்த பக்கத்துலேயே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூசேஜில் தான் இருக்குது. இது எங்கள் வீடு. இதோ இந்த ஹாய் கடிக்காதா இந்த வீடு இருக்குல்ல? ஆமாம் இருக்கு, பக்கத்தில் தான் எங்கள் வீடு. ஓ வந்தீங்கன்னா வந்துட்டு போங்க. ஓகே. நான் நைட்டு தான் வருவேன். வீட்டில் சொல்லி வச்சிரு சரியா? ஏதாவது சத்தம் கேட்குதுன்னா பயந்துடாதீங்க. வீட்டில் எதுவும் கிடையாது. இல்லை தூங்கிட்டோன்னா கேட்காது. வீடியோ போஸ்ட் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவேன்? நான் நம்பர் கொடுக்குறேன். ஓகேவா? ஆமாம். இப்படிலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்களே. நான் கொடுக்குறேன்டா. பார்த்து வவ்வால் தான் கரெக்டாக இந்த ஏரியாவில் தான் வவ்வால்லாம் வந்து அதிகமாக சுற்றிட்டு இருக்கு. ஸோ இந்த இடம் அதிகமாக யாருமே யூஸ் பண்ணுறது. இதோ இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. இந்த இடம் தான் அதிகமாக வந்து யாருமே யூஸ் பண்ணாதனால வவ்வால்லாம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நெகட்டிவ் வைப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி ஓகே கைஸ், இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளான்ஸ் சும்மா சுற்றி பார்த்துட்டோம். எதுவுமே இல்லை இப்போ வரைக்கும். ஆனால் நைட்டு வந்து வரத்துக்கு பயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த தம்பி சொல்லியிருக்கான். ஸோ நைட்டும் வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து பார்க்குறோம் இந்த இடத்த. அண்டு ஏன்னா தம்பி வந்து சொல்லும்போது அந்த பில்டிங்கில் தூக்க மாட்டி இறந்தாங்களா, இந்த பில்டிங்கில் இது வரைக்கும் யாருமே நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி சொல்லியிருந்தாரு. இது உள்ளே வந்துட்டோம். பகலில் பரவாயில்ல, நைட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆமாம், நைட்டு கண்டிப்பாக பிசுற கிளப்புன்னு சொல்லி தம்பி சொல்கிறான். அள்ளு விடுன்னு. காலையிலே இருளோன்னு தான் இருக்குல்ல, டார்க்காக இருக்குது. சுத்தமாக இருக்காது, லைட்டு பத்தாது. கன்ஃபார்ம் லைட்டு பத்தாது. நிறைய லைட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த வாட்டி வரப்போ லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கொண்டு வந்துட்டேன். அதனால் கொஞ்சம் டவுட்டு தான். பளிச்சுன்னு காட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நைட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வயிற்று வலி வருமா? சரியா? அப்புறம் தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா
கூடிய சீக்கிரத்தில் வந்து நானும் வந்து உங்கள் மாதிரி vlogger ஆக போகிறேன் அப்படின்னு தான். ஸோ வந்து காலேஜ் முடிச்சுட்டு பண்ணு, ஓகேவா? அது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டடீஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உனக்கு வந்து இது பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணு. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டடீஸ் தான், சரியா? ஓகே, நான் மறுபடியும் நான் நைட்டு வந்தேன்னா உன்னை மீட் பண்ணுறேன். ஆனால் நான் வர நேரத்துக்கு நீ இருக்குப்பா தூங்கிட்டு இருப்பேன். ஆமாம், எஸ், நாளைக்கு மண்டே ஸ்கூல் இருக்குது. சரி, ஓகே, பாய் சொல்கிறேன் நம்ம ஆடியன்ஸுக்கு. பாய். ஓகே, பாய் கைஸ். நாங்கள் இதோட வந்து இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் பாய்.